இன்னைக்கு காலையிலே ஒரு 6:30 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நேத்து தோட்டத்துல இருந்து முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்திருந்தேன். அது ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இத வச்சு தான் இன்னைக்கு ரெசிபி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். எங்க அம்மா எங்க வீட்ல கோதுமை மாவுல வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் போட்டு சப்பாத்தி மாரி போட்டு குடுப்பாங்க. அது சாப்பிட சூப்பரா இருக்கும். அதுலயே முருங்கைக்கீரை மட்டும் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலான்னு ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரை நல்லா கிளீன் பண்ணிட்டு, கோதுமை மாவு கூட கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 1, 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, ஜீரகம், பச்சை மிளகா, உப்பு எல்லாம் போட்டு நம்ம எப்பவும் சப்பாத்தி மாவு பெசைற மாரி பெசஞ்சுக்கலாம். இனிமே இத ஊற வைக்கலாம் கூடாது. உடனே குக் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சமா நல்லெண்ணெய் இல்லன்னா நெய் போட்டு சுட்டு எடுத்துட்டோம்னா சாப்பிடுறப்போ சூப்பரா இருக்கும். மோஸ்ட்லி இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. வேணும்னா கொஞ்சமா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இது ரெடி பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இன்னொரு சைடுல எக் பாயில் பண்ண வச்சுட்டு கொஞ்சமா சோயா பீன்ஸ் வேக வச்சிருந்தேன். இன்னைக்கு காலையில எங்க வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். அப்புறமா நாங்களும் சாப்பிட்டுட்டு பாப்பாவ ஸ்கூலுக்கு ரெடி பண்ணேன். அன்னைக்கு வந்து அவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ் யாராவது ஒருத்தவங்களோட ரோல் செலக்ட் பண்ணி அவங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்னு சின்னதா ஒரு கார்ட் மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்க போஸ்ட்மேன் செலக்ட் பண்ணி நேத்து நைட்டு தான் அப்பாவும் பொண்ணும் இத ரொம்ப நேரமா செஞ்சுட்டு இருந்தாங்க. பாப்பா இத எங்க மிஸ் கிட்ட காமிக்கிறேன்னு ஜாலியா எடுத்துட்டு போயிட்டா. அன்னைக்கு டே இந்த மாரி தான் போச்சு. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.